ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சோகமான விஷயம் நடந்துச்சு. அதாவது முதல் எவிக்ஷன் ஆரம்பித்து 24 மணி நேரம் கூட இந்நேரத்துக்கு முழுசாகலை. பட் முதல் எவிக்ஷன் நடந்துருச்சு. வாங்க யாருன்னு பார்ப்போம். ஸோ நேற்று பிக் பாஸ் ஆரம்பிச்சது. ஸோ 18 கண்டஸ்டன்ஸும் உள்ளே இருக்காங்க. அப்புறம் பேரதிர்ச்சி ஒன்று கொடுத்தாங்க. அதாவது 24 மணி நேரத்திலேயே எவிக்ஷன் நடைபெறும் என்று, விச் இஸ் அன்ஃபேர். எனக்கு தெரிஞ்ச ஏதாவது பண்ணலாம், பட் முதல் எவிக்ஷன் நடைபெறுகிறது. ஸோ ஆஸ் வெல் ஆஸ் எல்லாருமே அவங்களுக்கு எதிர்த்து ஓட் பண்ணாங்க. தர்ஷகுப்தா வந்து ஆரவ் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அருண் வந்து நம்ம ஃபேட்மேனுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி பல பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து யார் வெளில வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ யார் வெளியேற போவதும் தெரிந்து விட்டது. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரோமோ. செகண்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க. ரொம்ப பிடிவாதம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கண்டென்ட்டுக்காகவும் பண்ணலாம், பட் டோன்ட் நோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. சம்மந்தமே இல்லாமல் பண்ணுறாங்க. செகண்ட் இதில் ஒன்றும் இல்லை, இதை பற்றி தான் பேசினுக்கிறாங்க, அந்த ரூம் பற்றி. அண்ட் ஃபைனலி நோஸ் நம்ம சச்னா வந்து தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8 விட்டு வெளில போகிறாங்க. முதல் எவிக்ஷன் 24 ஹவர்ஸ்க்குள்ளே. ஸோ கொஞ்சம் அழுதுட்டாங்க. அப்புறம் அந்த கொடுத்த கோப்பையை உடச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே தான் போனாங்க. ஐ திங்க் ஏதாவது ஐசோலேஷன் ரூமில் போடலாம். ஏன்னா விச் இஸ் அன்ஃபேர். மக்களோட முடிவும் இல்லாமல் இவங்களே ஒன்று வச்சுட்டு 24 மணி நேரத்தில் ஒன்றும் புரியாது. ஹவ் இட் வாஸ். அந்த அந்த சச்சனாவும் அழுதுட்டு தான் போனாங்க. ஸோ விச் இஸ் நாட் ஃபேர். எனிதிங் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். ஸோ இத்துடன் இன்றைய ப்ரோமோக்கள் முடிகிறது. ஸோ இன்றைக்கி இன்னும் 24/7 சச்சனா போகிறது இன்னும் வரல. இன்னும் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி நைட் எபிசோடில். நாளைக்கு ரிவ்யூ வேணால் போடலாம். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.